மருந்தலை வாங்கிட்டு எனக்கு போன் போடுறேன். போன் நம்பர் வாங்கிட்டாங்க. ஆமா சாமி நாங்க சுத்தப்பட்டு பேசுறோம். ஆமா மருந்து என் மருமக குடிச்சிருச்சு. சரி சரிங்க வீட்டுக்கு மகன் இருக்காருங்க. மகன் வெளியூருக்கு போய் திருப்பூருக்கு கோயம்புத்தூருக்கு போய் ஒரு மாசம் ஆச்சு. மகே கோயம்புத்தூருக்கு போய் மருந்து சாப்பிட்டு பிரயோஜனமே இல்லை. ஆமா ஏன்னா ஏன் அப்படின்னா அதாவது பேசணும் உண்மைதான். உண்மை உண்மை கணவன் மனைவி இணைந்தாத்தானே குழந்தை பாக்கியம் படிக்கும். ஆமா புருஷன் வெளிநாடு போயிட்டு மனைவிக்கு மருந்து சாப்பிட்டு பிரயோஜனமே இல்லை. இல்ல அதனால அப்படி இல்லை. புருஷன் மனைவி கணவன் மனைவியும் மாசத்துல மாதவணக்க நேரத்துல இருந்து யாரும் நிறைய பேர் தெரிஞ்சுட்டு தெரியாம இருக்கும். உண்மை அதுதான். யாரும் சங்கடப்படாதீங்க. மாதவளக்கான நேரத்துல இருந்து 15 நாள் தினமும் சந்தோஷமாக இருந்தால் ஆமா வெளிப்படை சொல்ல முடியாது இல்லையா? ஆமா சந்தோஷம் இருந்தா நிச்சயம் புத்திரமே கிடைக்கும். அது சில வழிமுறைகள் இருக்கு. இந்த நீர் கட்டி புழு இருக்குன்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை வந்து வளர்ச்சி அடையாம இருக்கிறது, கெட்டித்தன்மை இல்லாம இருக்கிறது, விந்து கெட்டித்தன்மை இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை 5 பிரச்சனை. அந்த 5 வகை மூலிகை மருந்து சேர்த்துதான் நான் மருந்து கொடுத்துருக்கேன். பயன்பட்டு சந்தோஷமாக பயனிடுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய கதையை தொடங்குகின்றேன். அந்த பெருமையாக வந்து பொழுது பணிப்பெண்கள் அங்கும் சிங்குமாக விளாவிக் கொண்டிருந்தார்கள். என்ன காரணம் தெரியவில்லை. அது சீக்கிரம் பார்த்து வரலாம்.